ஏன்டா எங்களெல்லாம் பார்த்தா பிக் பாஸ் தமிழ் ரசிகர்கள் மாதிரி தெரியுதா இல்லை ரோட்டில் திரியிற நாய் மாதிரி தெரியுதாடா? நீங்கள் எதை தூக்கி போட்டாலும் கவ்விட்டு போகிறதுக்கு நாங்கள் என்ன அவ்வளோ கேவலமாடா போயிட்டோம்? பிக் பாஸ் சீசன் 10க்கு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறேன்னு பண்ணி வச்சுருக்காங்க. விஜய் சேதுபதியுடைய வாய்ஸ் ஓவர் கொடுத்து ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என் செல்லங்களா, நம்ம பிக் பாஸ் தமிழ் ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாதத்துலேயே வரும். ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை. உங்களை ஒரு மாதம் கூட வெயிட் பண்ண வைக்க மனசு இல்லை. அதான் ஒரு மாதம் முன்னாடி செப்டம்பர் 6 மாலை 6 மணிக்கு நம்ம பிக் பாஸ் தமிழ் சீசன் 10 லான்ச் ஆகுது. இந்த தடவை அக்டோபர்ல செல்லங்களா, செப்டம்பர்லயே சம்பவம் ஆரம்பம். அவருடைய பேர் வந்து ராஜவேலு அப்படின்னு ஒரு பேரை போட்டு கேவலமாக இருக்கிறத கேட்குறதுக்கு ஏன்னா ப்ரோமா வாடாது, என்ன கன்றா விடாது ஏன்னா ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது. ஒரு ஹைப்பே இல்லாமல் இருக்கடா இந்த சீசனு. தெலுங்கு மலையாளத்துலலாம் வேறு லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எங்கடா தொங்கி போய் கிடக்கடா, அதை தூக்கி செங்குத்தாக நிறுத்துறதுக்கு ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்னா விஜேஎஸோட வாய்ஸ் ஓவரை ஒருத்தர் கொடுத்து ப்ரோமோ விட்டு வச்சிருக்கிறாருங்க. விஜேஎஸ்னா அவ்வளோ பிஸியாக இருக்கிறாரா? நீங்கள் ஃபோனை போட்டு சார் நீங்கள் நாங்கள் சொல்கிறத அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனீங்கன்னா நாங்கள் ப்ரோமோவில் போட்டுக்குவோம் சார் அப்படின்னு கேட்டால் அவர் அனுப்ப போகிறாரு. ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு கூட விஜய் சேதுபதிக்கு வந்து டைம் இல்லைன்னா அவர் எங்கேருந்து பிக் பாஸ் சீசன் 10 தமிழை நடத்த அப்படியே அறுத்து தள்ள போகிறாரு. சரி, இந்த சீசன் தான் ஹைப் இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த பிக் பாஸுக்கு போய் ரிஜெக்ட் ஆன மூதேவிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து கொடி பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. போராடுவோம், ஆரிக்கு எதிராக போராடுவோம், ராஜுக்கு எதிராக போராடுவோம், ஓவியாக்கு எதிராக போராடுவோம்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா டேய், சுயமரியாதையை இழந்துட்டு போய் கொஞ்சம் கூட வெக்காமானம் சூடு சொரணம் இல்லாமல் பிக் பாஸ்குள்ளே எப்படியாவது செலக்ட் ஆகிடணும், எப்படியாவது பிரபலமாயிடணும்னு ஆசையில் போனீங்கல்ல, உங்களை டிஆர்பிக்காக பயன்படுத்தி காரி துப்பி வெளில அனுப்பிட்டாங்களா? ஏண்டா உங்களுக்கு இப்போதான் புத்தி வருதா? ஐயோ போச்சே, நம்மளை கண்டென்ட்டுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்களே அப்படிங்கிற அறிவு உங்களுக்கு இப்போ தான் வருதா? எப்பப்பெல்லாம் உங்களை சுயமரியாதையை வாங்கினாங்களோ, எப்பப்பெல்லாம் உங்களை வந்து உள்ளே உட்கார வச்சு ஒரு மிருகத்தை ட்ரீட் பண்ண மாதிரி ட்ரீட் பண்ணாங்களோ, நீங்கள் அப்போ குரல் கொடுத்துருக்கணும்டா. அப்போல்லாம் இழிச்சிக்கிட்டே நின்றுட்டு நம்மளை எப்படியாவது செலக்ட் பண்ணிடுவாங்க, உள்ளே போய் பிரபலமாயிடலாம் அப்படிங்கிற வெறியில் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டு சிஞ்சா சால்ரா தட்டிட்டு இப்போ வெளியில் வந்து ஐயோ போச்சே எங்களை செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்களே. அதுலேயும் டேட்டா சயின்டிஸ்ட்னு ஒருத்தன் போனான். அவன் பார்த்தா அப்படியே ஒன்றும் தெரியாத பச்சை புள்ள மாதிரி அவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தான். இப்போ பார்த்தா அந்த ஆதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் அவங்க எல்லாம் வந்து நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தா குட்டிக்காரனை அடிக்கிறான், எனக்கு கல்யாணம் அப்படிங்கிறான். டேய், அவங்க காமன் மேன் கண்டஸ்டன்ட் இல்லடா, அவங்க லூஸ் ஆகிட்டாங்கடா, வாய்ப்பு கிடைக்கல, நம்ம பிக் பாஸ்குள்ளே போகலை அப்படின்னு பைத்தியம் ஆயிட்டாங்கடா. டே, நீங்கள் நியாயமாக போராட்டம் பண்ண வேண்டிய இடம் ஆதன் தமிழ் யூடியூப் சேனல் கிடையாது. கீழ்ப்பாக்க மனநல காப்பகத்துக்கு வெளியில் போயிட்டு போர்டை பிடிச்சிட்டு நின்னீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள், அங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், செவிலியர்கள் எல்லாரும் உங்களை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. வாங்க பேசிக்கிட்டே வந்து நம்ம ஆஸ்பத்திரிக்குள்ளே போவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா பிக் பாஸில் வாய்ப்பு கிடைக்கலன்னு இப்படியாடா மண்டை குழம்பி மண்டலாய் அலைவீங்க? சரி, பிக் பாஸில் செலக்ட் ஆகாதவங்க இந்த அளவுக்கு லூஸ்தனமாக ஏதோ பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா செலக்ட் ஆன முனியமாக உட்காந்துக்கிட்டு நான் காமன் மேன் ஷோவை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறேன், என்னை பற்றி வந்து நிறைய பேர் பேசி காசு சம்பாதிக்கிறாங்க, அதுக்கு நானே உட்காந்து நான் வந்து ரிவ்யூ பண்ணி நான் வந்து காமன் மேன் ஷோவை பற்றி பேசலான் இருக்கேன் அப்படின்னு அக்கா வந்து கடையை போட்டுருச்சு. அக்கா கடையை போடுதுன்னொடனே வடகடை நினச்சிடாதீங்க. அக்கா போட்டிருக்கிறது காமன் மேன் ஷோவை ரிவ்யூ பண்ணுறதுக்கான புதுசாக ஒரு கடையை போட்டு காமன் மேனில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத அக்கா சொல்லிக்கிட்டு இருக்கு. அதில் அக்கா சொல்லுது, திவ்யா வேலண்டினான்னு ஒரு கண்டஸ்டன்ட்டு, அவங்க நான் பொய் சொல்கிறாங்க, அவங்க வந்து என்கிட்ட பேசவே இல்லை, அவங்க என்னை பேசவே விடலை, என்கிட்ட இருந்து மைக்கை பிடுங்கிக்கிட்டாங்க, நான் வந்து கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னேன், இது டீம் கேமு, எல்லாரும் சேர்ந்து வந்து முடிவு பண்ணி தான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அது அப்படி நான் இது பண்ண முடியும், நான் வந்து பஸ் டாஸ்கில் எனக்கு சீட்டு கிடைக்கல, சேர் டாஸ்கில் எனக்கு வந்து சேர் கிடைக்கல, நான் எந்த டாஸ்க்லையுமே ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலை. முனியம்மா, டாஸ்கில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மற்றவங்களுக்குமா, உனக்கு அதெல்லாம் கிடையாது, நீ ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. உன்னை வந்து கிராமத்திலேருந்து வர்ற, உன்னை எப்படியாவது உள்ளே கொண்டு போய் உன்னை டிஆர்பிக்காக பயன்படுத்திக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் பிக் பாஸ் காமன் மேன் அப்படிங்கிற ஒரு ஷோவை நடத்தினதே உனக்காக தான். மற்றவங்களெல்லாம் வந்து சும்மா டம்மியாக உப்புக்கு சப்புக்கு பயன்படுத்திட்டு டிஆர்பிக்காக யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டாங்க. அதுதான் உண்மை. முனியம்மாக்கா சொல்லுது, இந்த மாதிரி வந்து பிரியவர்ஷினியை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோவில் பிரியவர்ஷினியை வந்து கொஞ்சம் கொச்சப்படுத்தி பேசிட்டேன், அது என்னுடைய மனசாட்சி உறுத்தி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அதை வந்து டெலீட் பண்ணிட்டேன். நிறைய பேர் அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வெட்டி ஒட்டி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் எவ்வளோ கேவலமான ஆட்கள் தெரியுமா? உண்மையிலேயே கேவலமான ஆள் யாருன்னு கேட்டால் முனியம்மா, விரிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தா
பொளந்துக்கிட்டு உட்காந்துருந்தா, கப்ப தூக்கி காட்டுனா அப்படின்னு சிந்திக்காம பேசி வீடியோ போட்ட முனியம்மா தான் நியாயமா பார்த்தா கேவலமான நபரு. முனியம்மா போட்ட வீடியோவை எடுத்து எவனோ ஒருத்தன் பரப்பிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. அத நம்ம பண்ணல. நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். அவன வந்து அக்கா திட்டுது. முதல்ல நீ திட்டணும் அப்படின்னா, நியாயமா கண்ணாடி முன்னாடி நின்னு உன்ன தான் நீ திட்டிக்கணும். ஏன்னா நீ பேசுறதுக்கு யோசிக்கல. அந்த வீடியோவ அப்லோட் பண்றதுக்கு யோசிக்கல. அப்லோட் ஆகி அத ஒருத்தன் டவுன்லோட் பண்ணி எடுத்து பரப்புறதுக்கு அவன் மட்டும் எதுக்குக்கா யோசிக்கணும்? முனியம்மாவை இருக்கிறதுலே ரொம்ப காயப்படுத்தின விஷயம் என்ன தெரியுமா? நான் சொன்ன ஒரு வார்த்தை தான். விஜய் டிவி சொம்பாக மாறிய முனியம்மா. சேனலுடைய மவுத் பீஸாக முனியம்மா செயல்படுது. விஜய் டெலிவிஷன் வந்து என்னென்ன சொல்லி கொடுக்குறானோ அதை அப்படியே அக்கா வந்து யூடியூப் சேனலில் பேசுது. ரிஜெக்ட் ஆன கண்டஸ்டண்ட்டுக்கு எதிராக பேசுது. பிரியவர்ஷினியை பற்றி கேவலமாக பேசுது. முனியம்மாவை இந்த விஜய் டிவி ஏதோ ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணியிருக்கான். சேனலுக்கு ஆதரவாக இந்த அக்கா தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா காமன் மேன் கண்டஸ்டண்ட்டாக போன எவனுக்குமே இல்லாத ஒரு அதிகாரம் முனியம்மாவுக்கு இருந்துச்சு. எவனுமே அங்கே நடக்கிறத வீடியோவெல்லாம் எடுத்து போட முடியாது. ஆனால் அக்கா ஹோட்டலில் இருந்து வீடியோ போடுது, 2 முட்டை வைக்கிறாங்கன்னு வீடியோ போடுது, சிக்கன் குழம்பு ஊற்றுறாங்கன்னு வீடியோ போடுது, ஒன்றுக்கு இருக்க போனால் வந்து 4 பேர் கூடவே பாடி கார்டாக வர்றாங்கன்னு சொல்லுது. எங்களை அப்படி பார்த்துக்கிறாங்க, இப்படி பார்த்துக்கிறாங்க, பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறது என்ன, கூட்டிகிட்டு வந்து விடுறது என்ன, ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு சேனலுக்கு முழு சொம்பாவே முனியம்மா மாறிடுச்சு அப்படின்னு நம்ம தான் வீடியோ போட்டோம். நமக்கு பதிலடி கொடுக்குறேன்ட்டு நான் சொம்பா இருக்கேன், உலக்கா இருக்கேன், கிழக்கா இருக்கேன், தெற்கா இருக்கேன், மேற்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. அக்கா தண்ணியை குடி புள்ளக்குட்டியை படிக்க வைக்கிற வேலை இருந்தா பாரு. பிக் பாஸ்ல வந்து முனியம்மாவை வச்சு நிறைய பேர் வந்து பேசி காசு சம்பாதிக்கிறாங்களாம். அதனால நம்ம சம்பாரிச்சுட்டு போனா என்ன? முனியம்மாவுக்கு இருக்கிற பிரச்சனையே அதுதான். முனியம்மா பிக் பாஸுக்குள்ள நீ இந்த சீசனுக்கு வர்றம்மா, நான்லாம் சீசன் 7ல இருந்து பிக் பாஸுங்கிற ஷோவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். முனியம்மா என்ன நினைக்குது அப்படின்னா, நம்மளை பத்தி யாரும் வீடியோ போட்டு அவங்களுக்கு வந்து காசு வந்துடக்கூடாது. நமக்கு வரக்கூடிய காசு நம்ம பேசுறதுக்கு தான் காசு வரணும் அப்படி யோசிக்குது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு சுயநலம் கொண்ட ஒரு மனநிலை கொண்ட ஒரு நபராக முனியம்மாங்கிற கேரக்டர் இருக்கும் அப்படிங்கிறத மக்களாகிய நீங்க சிந்திக்கணும். பிக் பாஸ் சீசன் 10க்கு ஒரு பக்கம் ஹைப் இல்லாமல் இருக்குது. பிக் பாஸ் காமன் மேனில் ரிஜெக்ட் ஆன இந்த கண்டஸ்டன்ஸ் வந்து ஒரு பக்கம் லூசுத்தனமாக போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு பைத்தியகாரத்தனமாக அவங்க ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த முனியம்மாக்கா காமன் மேன் ஷோவை நான் ரிவ்யூ பண்ண போகிறேன் அப்படின்னு அது ஒரு பக்கம் வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்க்கு மிஸ்டர் சயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye-bye. செங்குருதி சேயானே வங்கோ